என் பையன் வீட்டுக்கு தண்டத்துக்குன்னு ஒரு சோம்பேறி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். ஒரு வேலையும் பண்றது இல்ல. இப்ப எதுக்கு இந்த காலங்காத்தாலே என்ன வம்புக்கு இழுக்கிறீங்க? பின்ன என்ன உங்க வீட்டுல இதுதான் சொல்லி கொடுத்தாங்களா? இப்ப என்னத்தாச்சு? எதுக்கு எங்க வீட்டுல இழுக்கிறீங்க? ஏன் வீட்டு வேலையெல்லாம் ஒண்ணு இல்லையா? போய் ஜம்முன்னு உட்கார்ந்திருக்க. ஐயோ என்ன வேலைத்தான் இருக்கு? கண்ணு முன்ன இவ்வளவு பாத்திரம் இருக்கு, இதெல்லாம் யார் தேய்ப்பாங்க? ஐயோ அத்தை, இந்த குளிர்ல எனக்கு தண்ணியில கைப்பட்டாலே ஜுரம் வந்துரும் அத்தை. அதனால பாத்திரத்தை நீங்களே வலிக்கிறீங்க. ஓ நீ அவ்வளவு சாரா? சரிம்மா வீடு மட்டும் பறிக்கிறே. ஐயோ இப்ப என்ன பண்றது? அத்தை எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கு அத்தை, அதுவும் செய்ய முடியாதே. ஓ அப்ப உங்க வீட்டுல என்னதான் நீ வேலை பண்ணுவ? என்னெல்லாம் அங்க வேலையே செய்ய விட மாட்டாங்க அத்தை. உங்க பையனும் தான் சொன்னாரு எங்க அம்மா ஒண்ணு வேலையே செய்ய விட மாட்டாங்கன்னு. அவனுக்கு இருக்கு, சோம்பேறி கட்டிட்டு வந்திருக்கான்னு நினைச்சா நோயாளி கட்டிட்டு வந்திருக்கான். எங்க அத்தை ஏதாச்சும் வேலை பண்ணணுமா? ஒண்ணு வேண்டாமா, நீ போய் தூங்கு. இப்பதாங்க அத்தை நீங்க ஒரு நல்ல மாமியார் மாதிரி நடந்துக்கிறீங்க. பாய். கடைக்கு வேற போகணும், இவகிட்ட சொல்லிட்டு போயிடலாம். ஆமாண்டி, எது சொன்னாலும் நம்பிடுது. இப்ப கூட ஒரு பிட்ட போட்டேன், அதே நம்பிருச்சு. அது ஆமா நான் இல்ல.